சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சி நகர விற்பனை குழு தேர்தல் வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி 2025 சென்னையில் நடைபெற உள்ளது. சென்னை டி நகரில் உள்ள சாலையோர கடை நடத்தி வரும் வியாபாரிகளின் தேர்தல் இது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல் வியாபாரிகள் ஓட்டு உரிமை பெற்று உள்ளார்கள். இந்த தேர்தலில் பல பேர் போட்டியிடுகின்றார்கள். எஸ்சி பிரிவில் எண் 2 வரிசையில் திரு நாகராஜ் அவர்களின் சிறப்பு பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு. வணக்கம், என்னுடைய பேர் நாகராஜ். கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் உஸ்மான் ரோட்டில் வியாபாரம் பண்ணிக்கிறேன். இப்போ சிறுகடை வியாபாரி சங்க சார்பாக நான் போட்டியிட இருக்கிறேன். எஸ்சி அணியிலேருந்து போட்டியிட இருக்கிறேன். நீங்கள் பெரும்பாலும் வாக்களித்து ஆதரிக்க வேணும். இந்த வியாபாரி தேர்தலை பற்றி வியாபாரிகள் என்ன நினைக்கிறார்கள், யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்று சக்சஸ் டிவி நியூஸ் டீம் டி நகரில் உள்ள சாலையோர வியாபாரிகளை நேரில் சந்தித்தோம். இதோ வியாபாரிகளின் கருத்து. எஸ்சி வேட்பாளர் இருக்க திரு நாகராஜ் அவர்களுக்கும் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நாகராஜன் போடுங்க. எதுக்காக? அவர் 20 வருஷமாக பழக்கம், வியாபாரியாக பழக்கம், வந்தால் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. அண்ணன் எஸ்சி பிரிவில் அண்ணன் நாகராஜ் நிற்கிறாரு. அவர் வியாபார சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு ஓட்டளிக்கிறோம். நாகராஜ் எஸ்பின்றதுக்கு நாகராஜுக்கு ஓட்டு போடுறோம். நாகராஜுக்கு ஓட்டு போடுறோம். ஓகே, எதுக்காக? இங்கே போடுறது பக்கத்தில் வியாபாரி, அவர் ரொம்ப வருஷமாக இருக்கிறாப்புல, எஸ்சியில் நிற்கிறேன்றாப்புல, அதனால் என்னோட ஓட்டு நாகராஜுக்கு போடுறோம். உங்க ஓட்டு எஸ்சி பிரிவில் எண் 2 வரிசையில் திரு நாகராஜ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். பொது பிரிவில் வரிசை எண் 7 திரு ராகவன் அவர்களின் பேட்டி. எனது பெயர் ராகவன். நான் பாண்டி பஜாரில் கடந்த 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை மாநகராட்சி நடத்தும் டவுன் வெண்டிங் கமிட்டி எலெக்ஷனில் பொது பிரிவில் போட்டியிடுறேன். அனைத்து வியாபார சொந்தங்களும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேணும். மத்திய அரசு மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை சிறுகடை சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கியிருக்கு. அதை என்னுடைய வியாபாரிகளுக்கு எடுத்து சென்று அதன் மூலிமா அவங்கள பயனடை வைப்பேன். வியாபாரிக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னின்று தீர்த்து வைப்பேன். எனக்கு ஆதரிப்பீர். ராகவன் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். எப்படி காட்ட அழுத்தி சொல்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு ஒரு 20-25 வருஷமாக தெரியும், அதனால் அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். இது வரைக்கும் அவர் இத்தனை வருஷமாக பார்த்ததில்ல, அவர் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் சரி, அவருக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணுவார். அதுக்காக பொது பிரிவில் நிற்கும் ராகவன் அவர்களுக்கு எங்கள் உஸ்மான் ரோடு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வாக்களிக்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பொது பிரிவில் ராகவன்ன்றவர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு போடலான்னு இருக்கோம். என்ன விஷயக்காக? நாங்கள் ரொம்ப நாளாக பார்க்குறோம், இங்கே வியாபாரம் பண்ணுறோம், அவங்க நல்லா நடத்துகிறாங்க, அது ஒரு நம்பிக்கை. பொது வேட்பாளர் பிரிவில் இருக்கிற திரு ராகவன் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோம். உங்கள் ஓட்டு பொது பிரிவில் எண் 7 வரிசையில் திரு ராகவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். எஸ்சி பிரிவில் போட்டியிடும் திரு நாகராஜ் அவர்கள் மற்றும் பொது பிரிவில் போட்டியிடும் திரு ராகவன் ஆகியோர்கள் வெற்றி பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேர்தலில் ஏற்படும் மாற்றம் வியாபாரிகளின் முன்னேற்றம். நன்றி.